இச்சபோட் சினிமாவில் இன்னுபடி நம்ம விஷயம் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ முதல் ஃபேமிலியாக வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமாவோட வீட்டிலேருந்து வராங்க. ஸோ பூர்ணிமாவோட அம்மா வந்து உள்ளே வந்து என்ட்ரி கொடுத்தாங்க. ஸோ உள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் பண்ணாங்க. ஸோ பூர்ணிமாவும் வந்து பார்த்திங்கன்னா செம ஷாக்கான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பூர்ணிமா வந்து எல்லோரும் ஃப்ரீஸில் இருக்காங்க. அப்போ அவங்க டோர் திறக்குது, அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மா வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்க போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஸோ உடனே அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சி அவங்க வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா அழுகெல்லாம் செய்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லைடா அது எமோஷனலான கண்ணீர் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பட் பூர்ணிமாலாம் வந்து அழுகவே இல்லை பெருசாக. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷாக்காக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸைட்டடாக வந்து இருந்தது பார்க்க முடிஞ்சது. ஸோ எல்லாருக்கூடையும் வந்து நல்லா பேசினாங்க. ஸோ யார்ட்டையும் வந்து மூஞ்சி திருப்புறதும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்பவே நல்லாவே எல்லார்ட்டையும் வந்து பேசினதை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ மாயா கிட்டெல்லாம் மாயா ஒன்று பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர எக்ஸைட் ஆனதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமாக்கே வந்து செம ஷாக்காக இருந்த 2 மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விசித்ரா கிட்டே வந்து அவங்க அம்மா போய் பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க அம்மா கிட்டே போய் அதாவது விசித்ரா கிட்டே பேசும்போது வந்து மேம் விசித்ரா மேம் ரொம்ப நன்றி மேம், இங்கே வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து ஒரு அம்மா ஃபீல் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மேட்டர் சொன்னாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா ஷாக் ஆகிட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அவள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க மேம், அவள் அப்படி தான் லைட்டாக ஏதாவது பேசிடுவா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வந்து பூர்ணிமாவுக்கு செம ஷாக்கு. என்னது அப்படிங்கிற மாதிரி கண்ணை விரிச்சிட்டு அப்படியே வந்து செம ஷாக்காக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா கிட்டேயும் வந்து சூப்பராக வந்து பேசினாங்க. ஸோ அர்ச்சனாவை கட்டி பிடிச்சி அர்ச்சனா சூப்பராக பண்ணிங்க அந்த டாஸ்கில் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிவிட்டு அர்ச்சனாக்கிட்டேயும் வந்து அவங்க சூப்பராக வந்து பேசினதை வந்து பார்க்க முடிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து இப்போது வந்து அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ உமாராணி சம்திங் ஏதோ ஒரு நேம் வந்து சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எப்போ தான் வருவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காத்துட்ருந்து வந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க பயங்கர எக்ஸைட்டடாக வந்து எல்லாருக்கூடையும் வந்து ரொம்ப சில் பண்ணிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னும் ஃபர்தராக வேறு என்னென்ன விஷயங்கள் வெளியே வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.